கண்டிப்பா அதை நீங்க ஈர்ப்பீங்க. அது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தர்கிட்டயும் தப்பாம வேலை செய்யுது. பிரச்சனை இங்கதான் இருக்கு. பெரும்பாலானவங்க தங்களுக்கு என்ன வேண்டாங்கிறத பத்தி தான் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வேண்டாத விஷயம் திரும்ப திரும்ப ஏன் வருதுன்னு ஆச்சரியப்படுறாங்க. நீங்க ஒரு விஷயத்த நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லையா, அது உங்களுக்கு வேணுமா வேண்டாமா, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத பத்தி எல்லாம் ஈர்ப்பு சக்தி கவனிக்கிறது இல்ல. உங்க எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி அது இயங்குது. உதாரணத்துக்கு நீங்க உங்க கடன் தொல்லைகளை நினைச்சு நொந்து போய் உட்கார்ந்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி சிமிக்கைகளை தான் நீங்க பிரபஞ்சத்துக்கு அனுப்புறீங்க. எனக்கு இருக்கிற கடன் சுமையை பத்தி நான் கேவலமா நினைக்கிறேன்னு சொல்றதுனால அதை உங்களுக்கு நீங்களே உறுதி செஞ்சுக்கிறீங்க. உங்களோட ஒவ்வொரு அணுவிலையும் அன்பால் புணர்ச்சியின் குணத்தை பத்தி கேள்வி மேல கேள்வி கேட்டு துன்புறுத்தினாங்க. அவரோட மொத்த வாழ்க்கையும் சந்தோஷம் இல்லாம துன்பத்தால நிறைஞ்சிருந்தது. அவர் ஒரு தன்பால் புணர்ச்சியாளரா விளங்கிய காரணத்தினால அவர் தாக்கப்பட்டதை சுத்தியே எல்லாம் அமைஞ்சிருந்தது. தனக்கு வேணான்னு அவரு நினைக்கிற விஷயத்து மேலதான் அவர் முழு கவனத்தையும் செலுத்துறாருன்னு நான் சுட்டி காட்டினேன். அவர் எனக்கு அனுப்பின மின்னஞ்சலை நான் அவருக்கே திருப்பி அனுப்பி இத படிச்சு பாருங்க, இத பத்தி நீங்க உணர்ச்சி வசப்படுறத என்னால உணர முடியுது. எந்த விஷயத்தையும் உணர்ச்சி பூர்வமா நம்ம அணுகும் போது அது சீக்கிரமாவே நடக்க ஆரம்பிக்கும்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் சொன்னத அவர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு தான் மனசார விரும்புற விஷயங்கள்ல தன்னோட கவனத்தை உண்மையாவே செலுத்த தொடங்கினாரு. அடுத்த 7-8 வாரங்கள்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உண்மையிலேயே நம்ம அற்புதம் தான் சொல்லணும். அவரோட அலுவலகத்துல அவருக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் ஒண்ணு வேற பகுதிக்கு மாற்றம் செய்யப்பட்டாங்க, இல்லனா வேலையில இருந்தே போயிட்டாங்க. அவரை தொந்தரவு செய்யறதையும் விட்டுட்டாங்க. இப்போ தன்னோட வேலையை அவரு நேசிக்க தொடங்கியிருக்காரு. இப்போ அவரு தெருவுல நடந்து போகும்போதெல்லாம் அவரை யாரும் துன்பப்படுத்துறதே இல்ல. அந்த மாதிரி ஆட்கள் எங்க போனாங்கன்னே தெரியல. அவரு நகைச்சுவை மேடைகள்ல தோன்றின போது மக்கள் எல்லாரும் எழுந்து நின்னு கை தட்டினாங்க. யாரும் அவரை கேள்வி கேட்டு சங்கடப்படுத்தல. அவரு தனக்கு என்ன வேணாம், தான் எதுக்கு பயப்படுறோம், எதை தவிர்க்க விரும்புறோங்கிறதுல கவனம் செலுத்துறத விட்டுட்டு தனக்கு வேணுங்கிறதுல கவனம் வச்சதால அவரோட வாழ்க்கையே மாறிடுச்சு. நம்ம வெளி தோற்றத்திலையும் நம்ம செயல்பாடுகளையும் நாம நம்பிக்கையோட இருக்கலாம். அதன் மூலமா நாம நல்ல மனிதர்களையும் நல்ல நிகழ்வுகளையும் ஈர்க்க நினைக்கலாம். அந்த மாதிரி இல்லாம ஒருவேளை நாம கோபமா இருந்தோம்னா அதே மாதிரி கோபமான மக்களையும் மோசமான சந்தர்ப்பங்களையும் தான் நாம நிச்சயமா ஈர்ப்போம். நீங்க உங்களை நோக்கி கவர்ந்து இழுக்கிறது உங்க உணர்வு நிலையில ஆதிக்கம் செலுத்துற எண்ணங்களை தான். அது சுயநினைவோட மேற்கொள்ளப்பட்டதா இருக்கலாம், இல்ல அப்படி இல்லாமலேயும் இருக்கலாம். இங்க அதுதான் சிக்கல். ரகசியத்தை பத்தியோ இல்ல மனுஷனோட ஆற்றலை பத்தியோ அல்லது தினசரி வாழ்க்கையில நம்ம நோக்கங்களுக்கு இருக்கிற சக்தியை கவனிச்சீங்கன்னா அது நம்மள சுத்தி இருக்கிறத பார்க்கலாம். நாம செய்ய வேண்டியதெல்லாம் கண்களை நல்லா அகலமா திறந்தா போதும். ஈர்ப்பு விதி எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கு. நீங்க எல்லாத்தையும் உங்களை நோக்கி கவர்ந்து இழுக்கிறீங்க. மக்கள், வேலை, சந்தர்ப்பங்கள், ஆரோக்கியம், செல்வ செழிப்பு, கடன், சந்தோஷம், உங்களோட காரு, உங்களோட சமூகம். இந்த கருத்து தான் இருக்கிறதுலயே புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனா நீங்க இதை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில இது ஒரு பரிபூர்ண மாற்றத்தை உண்டாக்குங்கிறதுல சந்தேகமே இல்ல. நம்மள பலர் தெரியாமையே கவர்ந்து இழுக்கிறோம். அது மேல நமக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லைன்னு நினைக்கிறோம். நம்மளோட எண்ணங்களும் உணர்வுகளும் ஒரு தானியங்கி இயக்கத்துக்கு தள்ளப்படுது. அதனால நம்மள நோக்கி ஈர்க்கப்படுறதெல்லாம் தன்னிச்சையா அமையுது. இத நீங்க இப்பதான் முதல் முறையா கேக்குறீங்கன்னா என்னது நான் என்னோட எண்ணத்தை கண்காணிக்கணுமா, இது பெரிய வேலையா இருக்கும் போல இருக்கேன்னு நினைப்பீங்க.